ஓ, நீங்களும் புரிஞ்சிக்காம பேசாதீங்க, அவதூறு பரப்பாதீங்க, நெல்சன் மாதிரியே நீங்களும் அவதூறு பரப்பாதீங்க அப்படின்னு தூய தமிழில் வந்து கதறிட்டு இருக்காதீங்க நாம் தமிழர் கட்சிக்காரன். நான் வந்து இந்த விஷயத்தில் எந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்தும் நாம் தமிழர் கட்சிக்கு இந்த விஷயத்தில் ராஜா போரான் அருவாவை எடுத்துகிட்டு கொடுவா எடுத்துகிட்டு அவன் சொந்த ஊர்கள் நெல்சனோட சொந்த ஊரில் போயிட்டு சொந்த குடும்பத்தை தாக்கி அங்கே வந்து கொடுவா எடுத்துகிட்டு போயிருக்கீங்களா? அதுக்கு என்ன பதில் சொல்கிறீங்க? கொடுவா எடுத்துகிட்டு போய் தாக்க முற்பட்டு உங்களுக்கு எந்த பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி நான் பேச மாட்டேன். இந்த விஷயத்தில் அவங்க ஃபேமிலி சைட்லேருந்து யோசிச்சு பாருங்க. ஒருத்தன் வந்து என்னடா இவ்வளோ முட்டு கொடுக்குறீங்க, தப்புடா, தப்பு புரிஞ்சுக்கோங்க. உங்களோட கட்சி அழியுது. உங்கள் கட்சி ஆல்ரெடி முக்கால்வாசி அழிச்சு விட்டாங்க டிவிக்கே வந்து. இப்போ வந்து நீங்கள் தேவையில்லாமல் உங்களோட பேரை நீங்களே கெடுத்துட்றீங்களா? சொன்னால் புரிஞ்சுக்கோங்க, இது தவறு. நாம் தமிழ் கட்சி இளைஞர்கள் நீங்கள் வந்து அக்செப்டன்ஸ் வந்து நீங்கள் இது பண்ணிக்க அப்படின்னா தயவு செஞ்சு உங்களோட நான் ஓப்பனாக சொல்கிறேன், உங்கள் கட்சி சின்ன பணமாயிரும். ஏற்கனவே எல்லா எலெக்ஷன்லையும் ரிசல்ட்டையும் மற்றவை தான் போடுவாங்க. 36 லட்சம் ஓட்டு வாங்கி நீங்கள் வந்து மற்றவை இதர கட்சி தான் போட்டுருக்காங்க. எந்த நியூஸ் சேனலும் உங்களை வந்து பிரகடனப்படுத்த மாட்டாங்க, உங்களை வந்து முன்னிறுத்த மாட்டாங்க. நீங்கள் தேவையில்லாமல் இதை போயிட்டு தான் ஏற்கனவே வளர்ந்து இப்போ வந்து டிவிக்கே வந்து உங்களுக்கு ஸ்பீட் பிரேக்காக வந்து இது பண்ணிட்டாங்க. இந்த விஷயத்தில் நான் டிவிக்கே சப்போர்ட் பண்ணுறேன். இந்த விஷயத்தில் நாம் தமிழர் கட்சி சார்பாக இவன் வந்து ஒரு ஆள் வந்து ஸ்டேஜ் ஏறி பேசின ஒரு ஆள் வந்து இந்த யானை கவலத்தை ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ வச்சு இந்த இன்சிடென்ட்டில் அதாவது நெல்சன் வந்து ப்ரூஃப் காமிச்சார். நான் வந்து டிஎம்கே சந்திச்சதுக்கப்புறம் வந்து நிலம் வாங்கியிருக்காங்க, அதுக்கு என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி பதில் கேட்டதுக்கு நீங்கள் வந்து என்ன டீல் பண்ணுறது தெரியாமல் போயிட்டு நீங்கள் கொடுவா எடுத்துகிட்டு ஆள் அனுப்பிவிட்டீங்களா? இங்கே உங்கள் நாம் தமிழர் கட்சி மேடையில் வந்து ஏறி பேசியிருக்காரு. அப்போ கட்சியை விட்டு அவன் அடிப்படை பொறுப்புலேருந்து நீக்கிறோம் அப்படிங்கிற ஒரு இதுதான் அறிக்கை தான் வருமே தவிர முட்டு அறிக்கை வரக்கூடாது. எந்த ஒரு வந்து கமெண்ட்ஸில் வந்து நீங்கள் வந்து புரிஞ்சிக்காமல் பேசாதீங்க, அவதூறு பரப்பாங்க, என்ன தூய தமிழில் பேசினாலும் நான் வந்து இந்த விஷயத்தில் வந்து சப்போர்ட் பண்ண மாட்டேன். எவனும் சப்போர்ட் பண்ணுறான், மனிதாபிமானம் எவனும் சப்போர்ட் பண்ண மாட்டான். அங்கே வந்து ஒரு குடும்பத்தையே போய் வீட்டுக்குள்ளே போயிட்டு எவ்வளோ தைரியம், தமிழ்நாட்டுக்குள்ளே உங்களுக்கு எவ்வளோ தைரியம்? அப்போ ஒரு பொதுமக்களுக்கு நீங்கள் வந்து ஓட்டு போட்டு உங்களை வந்து முதலமைச்சர் ஆக்கிட்டா இப்போ எல்லாம் யோசிக்க மாட்டாங்களா? கேள்வி கேட்க மாட்டாங்களா? என்ன இந்த விஷயத்தில் நெல்சன் அவர்களுக்கு சப்போர்ட்டா உறுதுணையா டிவிக்கேவோட 10-15 ஒரு பாடி கார்டு மாதிரி பின்னாடி போய் அவங்களுக்கு சப்போர்ட்டாக நின்றுருக்கீங்க, ஹாஸ்பிட்டலில் போய் கூட நின்றுருக்கீங்க. இந்த விஷயத்தில் நான் வந்து தாவேக்காவை நான் வந்து ரொம்ப பாராட்டுறேன். இந்த மாதிரி விஷயத்தில் என்னதான் வந்து இது பண்ணாலும் இங்கே வந்து நிறைய அடிதடி எடுத்துலாம் நடக்குது. ஆனால் இந்த மாதிரி இன்சிடென்ட்டில் வந்து கூட நின்று அவங்க குடும்பத்துக்கே பாதுகாப்பு தர டிவிக்கேக்கு நான் சல்யூட். இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து அரசியல் வந்து வளர்த்துக்குங்க. இந்த ஒரு அரசியல் கருத்து முரணுக்கு வெட்டுவன் குத்துவன் எல்லாரும் இறங்கிட்டா டிவிக்கு அகைன்ஸ்டாக எவ்வளோ பேசுறீங்க? டிவிக்கே வந்தப்ப எல்லாருமே வந்து டிவிக்கே விமர்சனம், டிவி எல்லாரும் தரம் தாழ்ந்த விமர்சனம் தான் நடந்துச்சு. அதுதான் நடந்துச்சு. ஏன்னா வந்து ஒரு குவாலிஃபிகேஷன் இல்லாமல் எக்ஸ்பீரியன்ஸே இல்லாமல் வராங்க சொல்லிட்டு வந்து நீங்கள் வந்து வெகுண்டு எழுதி என்ன பேசுறது எப்படி டீல் பண்ண தெரியாமல் ஒருத்தர் வந்து பேசிட்டாரு. சாட்டை திருமுருகனோட சேனலில் 234 தொகுதிக்கும் ஒரு நாளைக்கு வந்து 2 வீடியோ போட்டிருந்தா கூட அந்த கட்சி ஜெயிச்சிருக்கோம், எதிர்கட்சி தலைவருக்கு வந்திருக்கோம் அப்படி பேசுறது. அதுதான் உண்மை. நாம் தமிழர் சாட்டை திருமுருகன் விஜய் விமர்சனம் பண்ணுறதை விட்டுட்டு 234 தொகுதிக்கு வேட்பாளர்களை பற்றி இவங்க இப்படிலாம் பண்ணுறாங்க, இதான் வந்து முன்னிறுத்துறோம், இதுதான் எங்களோட கொள்கை, அந்த இதில் வந்து ஒவ்வொரு தொகுதியிலையும் என்னெல்லாம் பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு வீடியோ ஒரு வேட்பாளரை பற்றி பேசி 234 தொகுதியில் ஒரு 234 தொகுதியில் வந்து வீடியோ போட்டீங்க. எந்த டிவிக்கு திட்டுறதுக்கு பதிலாக வேட்பாளர் லைனாக வர வச்சு உன் வீடியோ சேனலில் இருக்குல்ல, உனக்கு வந்து டிவி சேனல்ஸு சன் நியூஸ் எவனும் உங்களுக்கு காமிக்க போகிறதில்ல. சன் நியூஸ் எவனை காமிப்பானா நியூஸ் சேனல் ரிசல்ட் வந்துச்சுன்னா உங்களை காமிக்க போகிறாங்களா? காமிக்க மாட்டாங்க. அப்போ உங்கள் சாட்டை திருமுருகன்ட்ட சேனல் இருக்குல்ல, அந்த சேனலில் வந்து உங்கள் வேட்பாளர்களை முன்னிறுத்தி ஜெயிக்க வச்சிருக்கலாமா? வச்சிருக்க முடியாதா? முடியும், ஆனால் பண்ணலை. இந்த கட்சி எதுக்கு இருக்குன்னே தெரியாமல் அழிய போகிறது தான் நிஜம். இதுக்கு கடைசி வரைக்கும் சொல்கிறேன், முட்டு கொடுக்காதீங்க. இது தப்பு. ஒரு கத்தி எடுத்துகிட்டு போய் ஒருத்தன் குடும்பத்தில் போய் அவன் ஊரில் போய் வெட்ட போனால் தப்பு தான். இது என்ன காரணத்தை கொண்டு நான் வந்து முட்டு கொடுக்க மாட்டேன். எவனும் என்கிட்ட எதிர்பார்க்காதீங்க.